அது நம்ம எந்த காரணத்துக்காகவும் அது அவ்வளோ லேசாக எடை போடக்கூடாது. விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, அவர் அந்த அந்த இது மேலே வெஹிக்கிள் மேலே இருக்காரு, அங்கே பிரச்சனை வருதுன்றதை அவர் கவனிக்கிறாரு. கவனிச்சு இறங்கி குனிஞ்சு என்ன ஆச்சு, இந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சான், தண்ணி கொடுக்கட்டுமா, டாக்டர் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் அவர் தான் சொல்றாரு. யூஸ்வலா இப்போ வேற யாராவது அரசியல் கட்சி தலைவர் அது மாதிரி மேடையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு அல்லகை இருக்கும், அதான் இதெல்லாம் சொல்லுவோம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. அவரே அந்த புதுசுக்கு இறங்கி வந்து அவர் ஸ்பீச்சை நிறுத்திட்டு இது என்ன ஆச்சுன்னு பாருங்க, அவர் நான் பேசி முடிக்கணும், இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் என் மகிமை பாருங்க என் மகிமை பாருங்கலாம் சொல்லல, எல்லா பிரச்சனைக்கும் உடனே ரியாக்ட் பண்றாரு. இப்படி ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஏதோ தவறா நடக்குதுன்றதை உணர்ந்துட்டாரு. ஸோ ஹி இஸ் வெரி சென்சிட்டிவ். உடனே அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக தான் இருக்கிறார். அதனால அது ஒரு மனித பண்பு, அது வந்து தலைமை பண்பு கூட நான் சொல்லல, அடிப்படை மனித பண்பு அது அவருக்கு இருக்கு. அவருக்கு தலைமை பண்பு இருக்கான்றது